நேற்று அவமானப்படுத்தப்பட்ட காரியங்கள், நேற்று இழிவாய் நடந்த காரியத்தை ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து மறுபடியும் முன்னானவைகளை நாடுகிறேன். அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப பல பேர் லைஃப்ல கேவலப்படுத்திட்டு தான் இருப்பான். பிசினஸ்ல, தொழில்ல, ஊழியங்கள்ல, பல இடங்கள்ல, குடும்பங்கள்ல, பல இடங்கள்ல நம்மளை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனாலும் தொடர்ந்து ஓட வேண்டும். ஏன்னா நம்மளை ஏதோ பர்பஸுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக செப்பரேட் பண்ணியிருக்கிறாரு. அதை நான் முடிக்க வேண்டும் என்று ஓட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எனவே பவுல் சொல்றாரு, அதை பிடித்து கொண்டேன் எண்ணுகிறது இல்லை. ஆமா, அதை ஆசையாய் தொடர்கிறேன். லவ்வா. ஆமா, அதை விருப்பத்தோட, ஒரு ஏக்கத்தோட அதை என்ன செய்யறேன், அதை தொடர்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எனவே எதுக்கு தொடர்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு லக்கு இருக்கு பிரதர், அந்த லக்கு தான் சிலுவை. ஒரு லக்கு இருக்கு, அதான் நித்திய ஜீவன். அந்த லக்கு இருக்கு, அந்த லக்கு தான் ஜீவ கீடம். அந்த லக்கு அதுதான். நீ ஓட்டத்தை முடிச்சிட்ட, என்கிட்ட வா, அந்த சொல்லக்கூடிய வார்த்தை நல்லது, உண்மை உத்தம ஊழியக்காரனே, அந்த சொல்லக்கூடிய வார்த்தை அதான் லக்கு. அதான் அதுதான் அந்த பரிசு, அதுதான் அந்த பினிஷிங் கார்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலாட்களோடு ஓடும் பொழுதே உன்னை சோர்ந்து போக பண்ணினார். குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? இப்ப நீ குதிரையோடு ஓடணும். நீங்க மிக பிரம்மாண்டமான காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. மிக பிரம்மாண்டமான காரியத்தை செய்யணும்.